அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 615வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மூங்கில் பயிரில் தொழில் வாய்ப்புகள் மூலம் பலவித வரவுகள் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தஞ்சையை சார்ந்த மூங்கில் பாலு எனப்படும் ஜி பாலசுப்ரமணியம் அவர்கள். மூங்கில் பயிரை மலை மற்றும் காட்டு பகுதிகளிலும் சதுப்பு நிலங்களிலும் குளம், குட்டை மற்றும் ஆற்று படுகை போன்ற நீர்நிலை பகுதிகளிலும் அதிகமாக காணலாம். ஆனால் கிராமங்களிலும் தொழிற்சாலைகளிலும் உள்ள தொழில் தேவைகளை, அன்றாட வாழ்க்கை தேவைகள் உட்பட பூர்த்தி செய்வது மூங்கில்கள் என்றால் மிகையாகாது. மூங்கில்கள் இப்பணிகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் மண் அரிப்பை தடுத்து மண் வளத்தை பாதுகாப்பதிலும் காடு வளர்ப்பதிலும் கூட இது முக்கிய பங்கு வகிக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கு நமது சிறப்பு விருந்தினரை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். 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 சொந்த ஊர் எங்க இருக்குது பாலு ஐயா? எனக்கு தஞ்சாவூர் மாவட்டம் உடையார் கோயில், பாபநாசம் தாலுக்கா உடையார் கோயில்ங்கிறது என்னுடைய ஊரு. ஓகே. நீங்க நிலம் இருக்கிற இடம் கோட்டூருங்கிற இடத்துல வெண்ணாற்று படுகையில இருக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க விவசாய குடும்பம் தானே? விவசாய குடும்பம். அது இல்லாம நான் விவசாய ஆசிரியரா அரசு மேல்நிலை பள்ளியில +1 +2ல ஆசிரியரா இருந்துகிட்டு நான் அந்த மூங்கிலையும் தமிழ்நாடு பூரா ப்ரமோட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்றீங்க விவசாயத்தில்? நாங்க ஆரம்பத்துல தஞ்சை மாவட்டத்துல நாங்க நெல்லு நிறைய பயிர் பண்ணோம். தோட்டக்கால் நிலங்கள்ல தென்னை, வாழை, சவுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மூங்கில் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம், முள் மூங்கில் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் நாங்க முள்ளுலா மூங்கில நான் முதல்ல என்னுடைய நிலத்துல ஒரு 1.5 ஏக்கர்ல முதல்ல பயிர் பண்ணினேன். அந்த மூங்கில் தான் பெரிய அளவுல பின்னாடி நமக்கு அது ஒரு முன்னோடியா, தமிழ்நாட்டுக்கே முன்னோடியா அந்த தோட்டம் அமைஞ்சது. ஓ ரைட், ரொம்ப சந்தோஷம். விவசாயத்துல நீங்க நிறைய, அதாவது மூங்கில்ல நீங்க மிகுந்த சாதனை புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல, முள் இல்லாத மூங்கிலை முதல் முறையாக உங்க பகுதியில நீங்க அறிமுகப்படுத்தி இருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. எதுவரை படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் ஓல்டு எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தேன். ஓல்டு எஸ்எஸ்எல்சிலேயே 10, 11 அப்ப ஃபைபரிகேட்டட் கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சேன். அதுக்கப்புறம் சாதாரணமா டீச்சர் அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் படிச்சேன். அப்புறம் டிடிசி பாஸ் பண்ணிட்டு டீச்சரா போயிட்டேன். ஓ வெரி குட், வெரி குட். நீங்க இந்த டீச்சர்னா முதல்லயே விவசாய வேளாண்மை தொழில் ஆசிரியரா தான் பணியில் சேர்ந்தீங்களா அல்லது வேற பணியும் சேர்ந்தீங்களா? நான் ஹைஸ்கூல்ல விவசாயம் சார்ந்த படிப்பு படிச்சேன். அதுக்கப்புறம் விவசாயம் சார்ந்த டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் போய் அதை முடிச்சு வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங்கும் போயிருந்தேன் 1 வருஷம். அதுக்கு அடுத்தபடியா விவசாயத்திலேயே இறங்கி விவசாயத்தையே தீவிரமா பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில ஹையர் செகண்டரி வந்த புதுசுல யாரும் பேசி அக்ரிங்க ஜாயின் பண்ண ஆள் இல்லாததுனால, டிடிசி முடிச்சிருந்ததுனால நான் போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். ஓ வெரி குட். நீங்க ஸ்கூல்ல எத்தனை ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கீங்க ஆசிரியராக? ஆசிரியரா 30 வருஷம் பணிபுரிஞ்சிருக்கேன். 30 வருஷம் ஆசிரியராக, வேளாண்மை ஆசிரியராக மேல்நிலை பள்ளியில 11, 12க்கு 30 வருடம் ஆசிரியர்களா பணிபுரிஞ்சிருக்கேன். ஓ ரொம்ப சந்தோஷம். ஓகே. நீங்க உங்களுடைய, அதாவது ஆசிரியர் பணி மிக மகத்தானது, மேன்மை மிக்கது, வணக்கத்திற்குரியது. அது ஒரு மெழுகுவர்த்தி போல தன்னை உருக்கி கொண்டு கல்வி கற்கும் குழந்தைகளை, மாணவர்களை உருவாக்குவதில் சிறந்தவர்கள், வல்லவர்கள். சோ அந்த வகையில ஆசிரியர் பணியில உங்களுடைய அனுபவம் பற்றி ஒரு கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்களேன். ஆசிரியர் பணியில நான் விவசாய ஆசிரியரா ரொம்ப செம்மையா செயல்பட்டேங்க. விவசாய ஆசிரியரா இருந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்துறது மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்துக்கே ஒரு 10 நாள் அழைச்சு கொண்டு போய் அங்க தங்க வச்சு ஒவ்வொரு துறையிலையும் வகுப்பு எடுக்க வச்சு, அதே மாதிரி ஒவ்வொரு பண்ணைகளுக்கும் அழைச்சிக்கிட்டு போறது. அது இல்லாம இங்க ஃபீல்டு ஒர்க்கு நிறைய நாங்க கொடுப்போங்க. டவுன்ல எல்லாம் அந்த தோட்ட வேலைகள்,
ஏன்னா டவுன்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விதமான கார்டன் வச்சிருப்பாங்க, மரங்கள் வச்சிருப்பாங்க, பயிர்கள் வச்சிருப்பாங்க. நம்ம கிராமப்புறங்கள்ல பார்க்க முடியாத அளவு கூட அங்க இருக்கும். அதுல எல்லாம் பசங்களை கொண்டு போய் இப்ப வேலை செய்ய விட்டு அவங்களையெல்லாம் அதுல தயார் பண்றது, பண்ணைகளுக்கு எல்லா இடங்களுக்கும் அழைச்சிட்டு போறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் எங்க பள்ளியிலேயே நிறைய மரங்கள்லாம் நட்டு மண்புழு உரம் தயார் பண்றது, அதே மாதிரி இயற்கை உரங்கள் தயார் பண்றது, இதெல்லாம் நாங்க அவங்களுக்கு பாடத்துல இல்லாத சில இதையும் கொடுத்து பயிற்சி எல்லாம் கொடுத்தோங்க. என்கிட்ட படிச்ச மாணவர்கள்லாம் ரொம்ப நல்ல நிலையில, உயர்ந்த நிலையில வந்திருக்கிறாங்க. அருகாமையில இருக்கக்கூடிய பூண்டி புஷ்பம் கல்லூரிக்கு எல்லாம் என்கிட்ட படிச்சு முடிச்சுட்டு அவன் பிஎஸ்சி படிக்க போற காலத்துல இந்த பாட்னி சுவாலஜி எடுக்கிற பையனுங்க அங்க போனோன்னே இந்த பாட்னில எண்டமாலஜி பேத்தாலஜில எல்லாம் ரொம்ப நிறைய நல்ல திறமையா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கல்லூரி பேராசிரியர்கள்லாம் கூட என்ன ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்னா டல் ஸ்டூடெண்டா இருப்பான், இவன் மட்டும் பிரைட்டா இருக்கிறானா என்ன காரணம் என்ன அவங்கள்ட்ட கேட்கும் போது எங்க ஆசிரியர் அது மாதிரி எல்லாம் எங்களை தயார் பண்ணியிருக்கிறான்னு சொன்னோன்னே அவங்க ஆசிரியரை பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் நான் இங்கேருந்து என்னை வற்புறுத்தி அழைச்சிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய துறை சார்ந்த பேராசிரியர்கள் தாவரையியல் துறையில சேர்ந்தவங்களோட பேசி அவங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட சில ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க. அதை என்னை வச்சுக்கிட்டு என்னோட இணைஞ்சு நிறைய பண்ணுவாங்க பூண்டி காலேஜிலேயே. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி உங்களுடைய அறிமுகம் எல்லோருக்கும் கிடைக்க செய்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது நிகழ்ச்சிக்கு செல்வோம். நிகழ்ச்சி தலைப்பு மூங்கில் பயிரில் தொழில் வாய்ப்புகள் மூலம் பலவித வரவுகள் என்ற தலைப்பு தொடர்பான தகவல்கள் வழங்க திரு பாலு, மூங்கில் பாலு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், மூங்கில் பற்றி உங்களுடைய தகவல்களை தெரிவிக்கிறேன். நான் சொல்லிடுறேங்க, என்னை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துல கோட்டூர் காந்தாவனங்கிற வில்லேஜ் வெண்ணாற்று படுகையில இருக்குதுங்க. அதுல கோட்டூருங்கிறது என்னுடைய ஊரு. பொதுவா சேர்த்து கோட்டூர் காந்தாவனம்னு சொல்லுவாங்க. கோட்டூர்னு பல இடங்கள்ல ஊர்கள் இருக்கு, இது கோட்டூர் காந்தாவனம். இதுல எனக்கு அந்த படுகையிலேயே நிலம் இருந்தது. அதுல முதல்ல ஒரு 5 ஏக்கர்ல முள்ளுலா மூங்கில் பயிர் பண்ணேன். பயிர் பண்ணிட்டு 3 ஆண்டுகள்லயே அந்த மூங்கில்கள்லாம் பெரிய பெரிய மூங்கில்களா வளர்ந்துருந்துச்சு. முதல் 3 ஆண்டு வரைக்கும் நான் ஊடு பயிர் அதுல வாழை, காய்கறிகள் இதெல்லாம் பயிர் பண்ணுவாங்க. முதல்ல மூங்கில் நடும்போது 3க்கு 3 குழி எடுத்து அதுல இயற்கை உரங்கள் தான் போட்டு, உயிர் உரங்கள் போட்டு, திரவ உரங்கள் பஞ்சகவியா ஈயம்லாம் போட்டு அந்த மாதிரிதான் மூங்கில் நட்டிருந்தோம். நட்டு ரொம்ப சிறப்பா வளர்ந்துருந்தது. அது ஒரு 4 ஆண்டு வளர்ந்து இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு டெல்லியில இருந்து திடீர்னு இந்த முள்ளுலா மூங்கில் பத்தி ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. அவர் யாருன்னா நம்ம பழைய தஞ்சாவூர் மாவட்டத்துல, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல மயிலாடுதுறையை சேர்ந்த கிரிராஜ் IAS ஒருத்தர். அவர் புனேல கலெக்டரா இருந்தாரு. அவரை நேஷனல் பேம்பு மிஷன்ல ஒரு மேம் போட்டிருந்தாங்க. அவரு அங்க டெல்லியில போய் பார்த்த உடனே நேஷனல் பேம்பு மிஷன்ல நிறைய பணம் அந்த மூங்கில் திட்டங்களுக்காக குவிஞ்சு கிடக்குது. அதை பார்த்துட்டு நம்ம தஞ்சாவூர்ல எங்க பார்த்தாலும், அப்போ ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், தஞ்சாவூர்ல எங்க பார்த்தாலும் ஆத்துக்கரை, குளத்துக்கரை, வாய்க்காக்கரை எல்லாம் வெறும் மூங்கிலா இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை நம்ம ஊருக்கு கொண்டுட்டு போனா என்ன, ஏன் இந்த இருக்கிறவங்க இந்த திட்டம் இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு, ஆனா யாரும் கலெக்டரோ மாவட்ட வன அலுவலரோ DFO இது எடுத்து செய்யல அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கு, தனிப்பட்ட மனிதனுடைய ஆதங்கம். அவரு நேரா தஞ்சாவூர் கலெக்டரை பார்த்து DFO பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இது மாதிரியா நான் அதுல நேஷனல் பேம்பு மிஷன்ல நான் ஒரு மெம்பரா இருக்குன்னு, நிறைய பணம் கிடக்கு, அந்த திட்டத்தை நிறைய பண்ணலாம், நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் மூங்கிலா இருக்கு, ஏன் இங்க செய்யக்கூடாது, ஏன் செய்யாம இருக்கிறீங்க, நீங்க அதுக்கான முயற்சி எடுத்துங்க, நான் உங்களுக்கு ஃபண்ட் நான் ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணாருன்னா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்புறம் இங்க யார் அது மாதிரி மூங்கில் முன்னோடியா இருக்கிறவங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் DFO கலெக்டரை யாரையும் பார்த்து நான் மூங்கில் போட்டிருக்கேன்னு சொல்லவே இல்லை. அந்த ஏரியா ஃபாரஸ்ட் ஒருத்தர் ரிவர் பெட் ஓரமாவே இருக்குது, அவர் அந்த பக்கம் போறப்போ பார்த்துருந்துருக்கிறாரு. பார்த்துட்டு உடனே அவர் போய் அவர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது சொல்லியிருக்காரு, இது மாதிரி யாரோ ஒரு வாத்தியாராங்க, அவர் இந்த மாதிரி வெண்ணாத்து கரையில மூங்கில் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது, அது முள்ளுலா மூங்கிலுங்கிறாங்க
அவரை விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவரு தாங்க கொடுக்கணும்னு. உடனே போன் நம்பரை கொடுங்க, ஏன்னா போன் நம்பர் இல்ல. சரி, உடனே போய் அந்த இடத்துல போய் அவரை விசாரிச்சு உடனே இன்னைக்கே ஆளை கொண்டு வாங்க அப்படின்னு அவர் நேரா தோட்டத்துக்கு போய் அங்க விசாரிச்சிருக்காரு. உடையார் கோயில்ல இருக்காங்க வீடு அப்படின்னு. அப்புறம் உடையார் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் வீட்டுல இருந்து போன் பண்ணாரு எனக்கு. நான் ஒரு திருமண நிகழ்ச்சியில குடவாசல்ல இருந்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் டெல்லியில இருந்து வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணும், மூங்கில் வளர்க்குற உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு. 3 மணிக்கு ஒரு பிளைட்ல போகணும், டெல்லி போகணும். நீங்க தஞ்சாவூர் டிராவலர்ஸ் பங்களாவுக்கு உடனே வரணும் நீங்க அப்படின்னு சொல்லி 10 மணி அளவுல எனக்கு போன் பண்றாங்க. நான் 10 மணிக்கு கொடவாசல்ல இருந்து பைக்லயே தஞ்சாவூர் டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போறேன். போனா அங்க கிரிராஜ் இருந்தாரு. அப்புறம் அவரு என்னோட பேசினாரு. பேசிட்டு அப்புறம் நான் எனக்கு மூங்கிலை பத்தி அதிகம் தெரியாது, ஆனா நம்ம ஊர்ல மூங்கில் இருக்கு, மூங்கிலுக்கு ஒரு மாபெரும் திட்டம் இருக்குது, இதை செயல்படுத்தணும். அந்த ஆதங்கத்துலதான் நான் வந்தேன். இங்க விசாரிச்சா உங்களை பத்தி சொன்னாங்க. நான் போய் டெல்லி போனதுக்கு அப்புறம் அந்த வனத்துறையினுடைய அந்த மூங்கில் திட்டத்தினுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, முன்னாள் வனத்துறையினுடைய தலைவராக இருந்தவர், அந்த மூங்கில் திட்டத்துக்காக போட்டிருக்காங்க. அவரை என்னோட பாஸ் அவரை நான் இங்க அனுப்பிச்சு விடுறேன். அவர் அதான் அவருக்கு எல்லா உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மூங்கில்களை பத்தி மரங்களை பத்தி எல்லாம் விவரம் தெரிஞ்சவரு. அவர் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மேற்கொண்டு என்ன செய்யணுமோ செய்யும்ட்டாரு. அப்புறம் அவரு போய் அவரை வர சொன்னாரு. அப்புறம் அவர் வந்தாரு. அவர் என் தோட்டத்தை பார்த்தாரு. தோட்டத்தை உள்ள போனவரு, டிஎஃப்ஓ மற்ற எல்லா அதிகாரிகளும் நிக்கிறாங்க வெளியிலயே. அவர் உள்ள போனவரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வெளியிலேயே வந்தவங்க எல்லாம் வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அங்க உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்ல, ஒரு டேபிள் இல்ல, ஒரு கட்லு பெஞ்சு கூட இல்ல. அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி ஒரு மூங்கில் தோட்டத்தை நான் நார்த் ஈஸ்ட்ல கூட பார்த்தது இல்லை, அவ்வளவு சிறப்பா வந்திருக்குது. இது இங்க தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கே ஒரு சூட்டபிளான பயிர், இதை எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு பேசிட்டு அவரு போயிட்டாரு. அவரு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே இந்த இது இதுக்கான திட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம் வந்த உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யார்கிட்ட கொடுக்குறது? இது வனத்துறை பயிர். மூங்கில்ங்கிறது வனத்துறை பயிர். ஆனா வனத்துறையில எக்ஸ்டென்ஷன் ஆபீசர்ஸ் அதிகம் கிடையாது. ஆனா தோட்டக்கலைத்துறையில அதிகமான எக்ஸ்டென்ஷன் ஆபீசர் இருக்கிறாங்க. அதனால தோட்டக்கலைத்துறைக்கு அந்த மூங்கில் திட்டத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க மாநில அளவுல ஒவ்வொரு வருஷமும் ஒரு 4 மாவட்டம் 3 மாவட்டம் 5 மாவட்டம்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல அந்த மாதிரி திட்டம் வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அந்த திட்டம் எந்தெந்த மாவட்டத்துல கொண்டு வராங்களோ அந்த தோட்டக்கலைத்துறையினுடைய உதவி இயக்குனர், துணை இயக்குனர், இவங்களுக்கெல்லாம் என்னுடைய தோட்டத்துல பயிற்சிங்க மூங்கிலை பத்தி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லி அந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நான் அங்க இந்த மூங்கிலை பத்தி சொல்லி வகுப்பு எடுத்து எல்லாம் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க திட்டம் செயல்படுத்தும் போது ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் 2 பஸ்ல 100 விவசாயிகள் வருவாங்க. 120 விவசாயிகள் தோட்டத்தை பார்த்து அவங்க இந்த அனுபவபூர்வமா என்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த மாவட்டத்திலையும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மூங்கி பண்றதுக்குன்னு விவசாயிகளை செலக்ட் பண்ணி பெரிய கல்யாண மண்டபத்தை, அது பல லட்சம் ரூபா, அது அந்த நேஷனல் பேம்பு மிஷன்ல கொடுப்பாங்க. அதை வச்சுங்க மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் ஒரு நாள் ஃபுல்லா நடக்கும். அதுக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வன அதிகாரி, அதுக்கப்புறம் தோட்டக்கலைத்துறை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாரும் இருந்து அதை ஆரம்பிச்சு விடுவாங்க. ஆனா அதுல கதாநாயகனே நான் தான் அந்த மூங்கிலை பத்தியே வேண்டிய ஆளு. அப்புறம் 4 புறம் அவங்க எல்லாம் குத்து விலைக்கு ஏற்றி ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் 4 புறம் விவசாயிகள்கிட்ட இந்த கருத்துக்களை இதை பத்தின விவரங்களை சொல்ற வேலை என்னோட வேலை. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தடவையும் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நான் போய் என்னுடைய பணியில லீவு போட்டுட்டு போவேன். இதுக்கெல்லாம் போறேன்னு நம்ம வேற பர்மிஷன் எல்லாம் வாங்கி போக முடியாதுங்க. வாத்தியாரு சம்பளம் வாங்குறது பள்ளிக்கூடத்துல வாங்குறாரு, இவருக்கு ஏன் வெளியில இந்த வேலையெல்லாம்னு இங்க இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க. அதனால இதை நான் காமி ஆரம்பத்துல ஆர்வ கோளாறுல என்னுடைய நிகழ்ச்சி டிவியில வந்துச்சு, பத்திரிகை வந்துச்சு, எல்லா ஊடகங்கள்லயும் எல்லா மீடியாவிலையும் வந்துச்சு. மூங்கிலுங்கிறது சுற்றுச்சூழலுக்கு பணியாற்றக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு முதன்மையான பயிர். மூங்கினுடைய இலையமைப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய
மூங்கில் வந்து மற்ற மரப்பயிர்கள் வந்து 2 to 3 டன் தான் வருஷத்துக்கு சருகு உதிர்க்கும். இது வந்து கிட்டத்தட்ட 15 to 25 டன் வரைக்கும் சருகு உதிர்க்கக்கூடியது. அந்த அளவுக்கு அதிக இலை அமைப்புடையது, அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை பண்றது, அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை எடுக்கக்கூடியது, அதிகப்படியான பயோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய சருகுகளை உதிர்க்கக்கூடியது, மண் வளத்தை அதிகப்படுத்தக்கூடியது, மண் உயிர்களுக்கு உணவா பயன்படக்கூடியது. அது மட்டும் இல்லாம மூங்கில் இலையிலேருந்து நம்ம மூங்கில் சருகுலேருந்து நம்ம மண்புழு உரம் தயார் பண்ணலாம், உணவு காளான் தயார் பண்ணலாம். 1 கிலோ சருகுல 600 கிராம் நம்ம வந்து மண்புழு உரம் தயார் பண்ண முடியும். 1 கிலோ சருகுல 800 கிராம் வரைக்கும் காளான் உற்பத்தி பண்ண முடியும், உணவு காளான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். மூங்கில் குருத்துகள் காய்கறியாகவும் உணவாகவும் பயன்படுத்தக்கூடியது, மருத்துவம் நிறைந்தது. மூங்கில் இலைகள்ல சிலிக்கான் நிறைய இருக்குது. மூங்கில் இலையிலேருந்து சில பொருள்களை தயார் பண்ண முடியும். மூங்கில் குச்சிகள் அதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம். அப்புறம் மூங்கிலே வந்து நிறைய அந்த ஆதி காலத்துல 1500க்கு மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட பொருட்கள் நடைமுறையில நமக்கு புழக்கத்துல இருந்துச்சுங்க. இந்த அலுமினியம் பிளாஸ்டிக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பயன்பாடு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அப்படி இருந்தாலும் உலக நாடுகள்ல மூங்கில் பொருள்கள், அதாவது டீகம்போஸ்ட் ஆகக்கூடிய பொருள்கள் தான் வேணும்னு அவங்க எல்லாரும் கேட்கிறாங்க. சும்மா சாதாரணமா தரக்கூட்டுற மாப்பு இருக்குல்ல, மாப்புக்கு இங்கேருந்து நம்ம இந்தியாவில இருந்து மூங்கில் இது பிளாஸ்டிக் புடி போட்டு 2-3 கண்டைனர் அனுப்பிச்சு விட்டான். அவன் எல்லாத்தையும் திருப்பி இங்க அனுப்பிச்சு விட்டான். இதெல்லாம் எனக்கு குப்பை ஆயிடுங்க, நீ வந்து ஒருத்தர் தொடச்சிட்டு அவன் பாட்டுக்கு போட்டு வச்சா அந்த பிளாஸ்டிக்கே எனக்கு மலை மாதிரி குமிஞ்சு போயிடும், நீங்க இது வந்து எங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு கெடுதல், இது நீ வந்து டீகம்போஸ்ட் ஆகக்கூடிய குச்சியில எங்களுக்கு மாப்பு அனுப்பு அப்படின்னு மூங்கில் தேடி அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுல வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் மற்றதெல்லாம், இந்த பிளாஸ்டிக் மோகம்லாம் நம்ம நாட்டுலதான் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து டீகம்போஸ்ட் ஆகக்கூடிய பொருள்கள், மூங்கில் பொருள்களுக்கு நிறைய மரியாதையும் தேவைகளும் அதிகமா இருக்குது. அதனால மூங்கில் பொருள்கள் இன்னைக்கு வந்து அதை செஞ்சு அனுப்பிச்சு அதிகப்படியான உலகத்திலேயே அதிகமா அந்நிய செலாவணி பெறக்கூடிய நாடு சைனா. அதே மாதிரி மூங்கில் பொருள்களை இந்தியாவுல அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடியது வடகிழக்கு மாநிலங்கள். அங்கதான் மூங்கில் இருக்குது. அந்த மக்கள் அந்த காலத்துல அந்த மூங்கில் பொருள்களை செஞ்சு அனுபவப்பட்டவங்க இப்ப நவீன முறையில நிறைய பொருள்களை உற்பத்தி பண்ணி வெளியில அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மூங்கில் திறமே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நார்த் ஈஸ்ட்ல தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வேற சில மாநிலங்களுக்கு எல்லாம் பரவணுச்சுங்களேன். காரணமா இருந்தவர் தான் அந்த கிரிராஜன் சொல்ல நம்ம மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு IAS. அவர் முயற்சியில தான் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மூங்கில்ல முள்ளில்லா மூங்கில தமிழ்நாட்டுக்கு கொண்டுகிட்டு வந்தவர் குமாரவேல்னு ஒரு IFS. அவரு தான் இந்த வளர்ச்சி மரங்களையும் மூங்கில் ரகங்களையும் தமிழ்நாட்டுல கொண்டு அறிமுகப்படுத்தினவரே. ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஒரு பிரிவு அதுக்கு தலா இருந்தாரு. அவர் உலக நாடு ஊரா இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பத்தி, இப்ப நம்ம மரங்கள்ல வந்து குமிழ் மரம்னு சொல்றோம், வேகமா 8 வருஷம் வெட்டக்கூடிய மரம், 15-20 வருஷம் வரக்கூடிய மகாகனி, 20-25 வருஷத்துல வளரக்கூடிய வேங்க எங்க செம்மரம், இது மாதிரி எல்லாம் மரங்களை செலக்ட் பண்ணி பொருளாதார ரீதியா நம்ம வறட்சி தாங்கக்கூடிய மரங்கள், வேகமா வளரக்கூடிய மரங்கள், அதிகப்படியான மரப்பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய மரங்கள், நமக்கு பயன்பாட்டுக்கு தேவையானது, விவசாய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய இதெல்லாம் இப்படி பல வகையில வந்து அவர் தேர்வு பண்ணி பண்ணினாருங்க. அவரால் வந்து நிறைய வனத்துறையில ஒரு பெரிய மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். இந்தியா தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி தான் அது. இன்னைக்கு அதை வச்சு நிறைய வனத்துறையில எக்ஸ்டென்ஷன்ல நிறைய பண்ணிட்டு இருங்க. உலக அளவு பார்க்க போனா இந்தியா, இது சைனா முதலிடம் மூங்கில் பரப்புல, சாகுபடி பண்ற பரப்புல. அடுத்து இந்தியா, அடுத்தது இந்த 3 நாட்டிலேயே 89% மூங்கில் வளம் இதுலயே முடிஞ்சு போகுதுங்க. ஆக உலக நாடுகள்ல மற்ற அத்தனை நாடுகளுக்கும் மூங்கில் பொருள்கள் இங்கதான் போகணும். அதனால உலக அளவுல நிறைய மூங்கில் பொருள்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு. அதுக்கு மூல காரணமே மூங்கில் பொருள்கள் விரைவில் மக்கக்கூடியது. மற்ற இந்த பிளாஸ்டிக் மற்ற பொருள்களை வந்து நமக்கு அது கேடுங்கிறதுனால இன்னைக்கு இதுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கும்
மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய இந்த பொருளுக்கு, மண்ணுக்கும் நல்லது செய்யக்கூடியது. அதனால இந்த மூங்கில் பொருள்களுக்கு நிறைய மதிப்பு கூட்டி போனேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மூங்கில 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள்களை செய்ய முடியும். பொருளாதார பயன் எப்படி இருக்கும்னு பாத்துங்க. ஒரு வெறும் 1000 ரூபாய் ஒரு மூங்கில்ல ஒரு 50,000 ரூபாய் மதிப்பு உள்ள கைவினை பொருள் உற்பத்தியும் காசாக்க முடியும். அந்த அளவுக்கு மதிப்புள்ள பொருள். இன்னும் சொல்ல போனா மூங்கில் வந்து 6 மடங்கு வானது, இரும்போடு 6 மடங்கு வானதுங்க. மூங்கில வச்சு நீங்க வீடு மேல ஒட்டலாம், மூங்கில வச்சு பில்லர் எடுக்கலாம் கம்பிக்கு பதிலா. அந்த அளவுக்கு வலுவானது மூங்கில். அதே நேரத்துல சுற்றுச்சூழலுக்கு எந்த கெடுதலுமே பண்ணாத ஒரு பொருள் மூங்கில். அதே மாதிரி மூங்கில் வந்து ரொம்ப வேகமா வளரும். மூங்கில் வந்து ஒரு தனி செடி இல்லை, மற்ற மரம் மாதிரி. இது ஒரு புதர். நிறைய மூங்கில்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த மூங்கில்ல பல வகைப்பட்ட ரகங்கள் இருக்குங்க. மூங்கில்ல வந்து நான் பண்ற இந்த வல்காரிஸ் கிரீன் கூடிய மூங்கில் வந்து ஓரளவு வறட்சியை தாங்கக்கூடியது. மானாவாரியிலையும் நல்லா 3க்கு 3 குழி எடுத்து அதுல நிறைய அங்கக பொருள்களை, எருக்களை நிறைய போட்டு அதுல கன்றுகளை நட்டு முறையா வளர்த்துட்டோம்னா 2-3 வருஷத்துக்கு பராமரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது உதிர்க்கிற சருகுகளே மல்ச்சிங் ஆகி மூடாக்கு ஆகி ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கும். மண்ணுல அங்கக கார்பன் அளவை கூட்டும். மண்ணுல நிறைய வளமற்ற மண்ணா இருந்தாலும் மண்ணுல மண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அந்த மண்ணுயிர்களுக்கு உணவாகி இன்னும் அதை பெருக்கும். அப்ப அங்கக கார்பனுடைய அளவு சிஎன் ரேஷியோ, அங்க கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அளவு ரொம்ப கூடும். அதனால மண் வளம் பெருகுது. மூடாக்கு போட்டுக்கிறதுனால மண்ணுல களைகள் வளர்றது இல்லை. அப்புறம் வந்து நிறைய பயோமாஸ் நிறைய உற்பத்தி பண்ணுது. நிறைய இலைகள் இருக்கிறதுனால நல்லா ஒளிச்சேர்க்கை பண்ணி மரப்பொருளை நிறைய உற்பத்தி பண்ணுது. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சுற்றுச்சூழலுக்கும் மண்ணுக்கும் மனிதனுக்கும் உலகத்துக்கும், அதாவது சுற்றுச்சூழலுங்கிறது குளோபல் லெவலுங்க. அந்த பயிர் பண்ற தனிப்பட்ட விவசாயிக்கோ, அந்த ஊருக்கோ, அந்த மாவட்டத்துக்கோ, அந்த மாநிலத்துக்கோ, அந்த நாட்டுக்கோ மட்டும் இல்ல, அது உலகம் பூராத்துக்கும் செய்யக்கூடிய சேவை. அதுல மூங்கில் வந்து உலக அளவுல பண்ணக்கூடிய மிகப்பெரிய சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா சுற்றுச்சூழல்ல எங்கெங்கயோ பாத்தீங்கன்னாக்க வெளிநாடுகள்ல தொழிற்சாலைகள் அது இதெல்லாம் பண்றான், சட்டங்கள் எத்தனை நம்ம சுற்றுச்சூழல் மாநாடு உலக அளவுல நடத்தி பண்ணாலும் அவன் வந்து அங்க பேசுற பேரோட போயிடுது, நடைமுறையில ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா இந்த மூங்கில் வந்து உலகம் பூராத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு பணியை செய்யுது. இந்த கார்பன் ட்ரேடிங் சொல்லுவான். அந்த அங்கக, அதாவது காத்துல கார்பனை குறைக்கிறதுக்கான அவன்கிட்ட வசதி இல்லாததுனால எவன் மரம் வளர்க்குறானா, யார் எந்த விவசாயி எந்த நாட்டுல பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதார ஒரு பெரிய ஃபேக்டரிக்காரனா இருக்கிறான், அவன் பொல்யூட் பண்றான். அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு அவன் ஏதாவது ஈடு பண்ணணும். அந்த ஈடு பண்றது தான் கார்பன் ட்ரேடிங் சொல்றது. அதுல மரம் நிறைய வளர்க்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு அந்த மரத்துக்கு அந்த பொருளாதார பயன், அதுக்கு வந்து பணம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கார்பன் ட்ரேடிங். இப்ப அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உகந்த ஒரு பயிருங்க இந்த மூங்கில் பயிர். இந்த மூங்கில் வந்து வளர்ச்சியை தாங்கக்கூடிய தன்மை, அதிகப்படியான சருகுகளை உதிக்கிற தன்மை, அதிகப்படியான நிலவளத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை. நான் சொன்ன மாதிரி அங்க கார்பன் அளவை கூட்டம், சிஎன் ரேஷியோவை கூட்டம், மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு நுண்ணுயிருக்கு உணவாகி நிறைய பண்ணும். அப்புறம் அந்த சருகு இலை மரங்கள்ல இருந்து நம்ம வந்து மண்புழு உரம் தயார் பண்றது, காளான் வளர்க்கறது, அதுக்கப்புறம் வந்து இது இந்த குருத்துகளை உணவாக்குறது, மூங்கில் குருத்துகளை, மூங்கில் அரிசி, அது ஏகப்பட்ட விஷயங்க. அதுல சக்கரை நோய்க்கு நல்லதுங்கிறோம், ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்குது, பலவிதமான வியாதிகளுக்கு. மூங்கில் உப்புன்னு ஒண்ணு உண்டு. மூங்கில் 2ஆ பொழந்தீங்கன்னா கணுவுக்கு பக்கத்துல உள்ள பவுடர் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அது வந்து ஆயுர்வேதத்திலையும் சித்தாவிலையும் மூங்கில் உப்பு வந்து முக்கியமான ஒரு மருந்து பொருள். அந்த மாதிரி மூங்கில் வந்து அதனுடைய உபயோகங்கிறது பன்முகத்தன்மை. மருத்துவத்திலையும் சரி, உணவு முறையிலையும் சரி, ஊட்டச்சத்து அளவுலையும் சரி, உரம் தயார் பண்றதுலையும் சரி. அதான் சொல்றேன்,
ஒரு ஏக்கர்ல 30 டன் நெருக்கமா க்ளோஸ் பிளான்டிங் போட்டீங்கன்னா 25-30 டன்னுங்கும் போது 15 டன்னுக்காவது 10ல இருந்து 15 டன் மண்புழு உரமே தயார் பண்ணலாம். அப்பனா ஒரு கிலோ 12 ரூபான்னா 10 ரூபான்னா 15 டன்னோட விலையை பாருங்க எங்க போயிடுச்சுன்னு சொல்லி. அதனால பயோமாஸுக்கு நம்ம மண்புழு உரம் தயார் பண்றதுக்கு வெளியில எல்லாம் போய் அலைய வேண்டியதில்லை. ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் மூங்கில் போட்டிருந்தாலே அந்த சருகை வச்சு நான் பண்ணனேங்க. நான் பண்ணி அது இதுல எல்லாம் வந்திருக்கு, பசுமை விடன் பத்திரிகையில வந்திருக்கு, மக்கள் டிவியில வந்திருக்குது. எல்லாத்துலயுமே அந்த மண்புழு உரம் தயார் பண்ணது, காளான் வளர்த்தது. காளான்லாம் நான் தனிப்பட்ட முறையில வளர்க்கல. வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய நோயியல் துறையினுடைய அதுவும் காளான் வளர்ப்பு துறையினுடைய பேராசிரியர் ஆராய்ச்சியாளர் பிரகாசம்னு ஒருத்தர், அவருடைய மேற்பார்வையில என்னுடைய தோட்டத்துல பண்ணணுங்க. சூப்பரா கோயம்புத்தூர்ல அவங்க சென்டர்ல கூட அது வரலங்க, என் ஃபீல்டுல வந்துச்சு. அதுவும் ஓப்பன்லயே தோட்டத்துக்குள்ளேயே ஒரு மூங்கிலுக்கும் இன்னொரு மூங்கிலுக்கும் ஒரு கம்பை குறுக்க கட்டி விட்டு அந்த பெட்டை தொங்க ஓடுறதுங்க. அந்த பெட்டு இருக்கிற இடத்த சுத்தி சணல் கட்டி விட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுறது, அந்த மைக்ரோ கிளைமேட்டிக்கல் கண்டிஷனை உள்ள உருவாக்குறது. அதான் வேலை. காலையில மத்தியானம் ஈவினிங் இந்த 3 நேரமும் ஸ்ப்ரேயர்ல தண்ணியை ஊற்றி அந்த சாக்கை நினைச்சு விடுறதுதான் வேலை, வேற ஒண்ணும் இல்லை. அது பாட்டுக்கு காளான் சூப்பரா வளர்ந்துடும். கொட்டை கிடையாது, செட்டு கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓப்பன்லயே அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் 7-8 நாளைக்கு அப்புறம் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பெட்டா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த காளான் வளர்க்குற இடத்துல அடியில பாத்தீங்கன்னா இந்த மண்புழு பெட்டு மேல அது உரி மாதிரி தொங்கும், இது கீழே வந்து மண்புழு பெட்டு, மண்புழு உரம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இது எல்லாம் ஒரே இடத்துல பண்ணணுதுங்க. அதே மாதிரி மூங்கில வந்து நாங்க இங்கெல்லாம் மூங்கில் கண்ணு உற்பத்தி பண்ணோம். மூங்கில வெட்டி நாங்க வந்து பல விதமான பயன்பாடுகளுக்கு கூடமுடையவங்களுக்கு கொடுத்தோம், அப்புறம் அந்த குடிசை போடுறவங்களுக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி எல்லாம் அது பல்வேறு இதுல அந்த மூங்கில் குச்சிகள் வந்து வேலி அமைக்கிறதுக்கு அருமையா இருக்குங்க. சாதாரண மூங்கில் முள்ளு வந்து மூங்கில் முள்ளெல்லாம் கூட மக்கி போயிருங்க. இது அப்படியே பெரம்பு மாதிரி கிடக்குங்க அந்த மூங்கில் குச்சிகள். அந்த மாதிரி நல்ல உழைக்கக்கூடியது, நல்லா தயார் பண்ணணும். அப்புறம் அந்த மூங்கில் வந்து வேகமா வளர்றதுனால நமக்கு களை தொந்தரவுல இருந்து மீள முடியுங்க. ஆரம்பத்துல மூங்கில நட்டுட்டு ஊடுபயிர் பண்ணிட்டோம்னா களை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடுது அந்த இருக்கிற இடைவெளியில. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே வேகமா வளர்ந்து நமக்கு நிறைய சருகை உதிர்க்கிறதுனால களைகள் கட்டுப்படுத்தப்படுது. நான் வந்து அதுல 3 வருஷம் வந்து முதல் வருஷம் அந்த மூங்கில்ல வாழை போட்டிருந்தேன், வாழையோட தக்காளி போட்டிருந்தேன். அப்புறம் அந்த ஒரு மூங்கில் வரிசைக்கு இன்னொரு மூங்கில் வரிசையும் சும்மா ஒரு ட்ரென்ச் கட்டிங் பண்ணி அதுல வந்து 2 ஓரத்துலயும் மேரி கோல்டு போட்டிருந்தேன். இந்த ஜெண்டி பூ, செவந்தி பூன்னு சொல்றோம்ல, அது போட்டிருந்தேன். இது எல்லாமே நல்ல வளர்ச்சிங்க, நல்ல ஈல்டு. இது வந்து இந்த வாழையோட போட்ட ஊடுபயிர் வருஷத்துல முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் வாழை 2 வருஷம் எனக்கு பலன் கொடுத்துச்சு. 3வது வருஷத்துல மூங்கி வந்து மூடிச்சு. மூடினதுக்கு அப்புறம் அங்க ஒரு பயிரும் பண்ண முடியல. கீழே வேறு சூழ்ந்துருது, வள மாதிரி போயிடுது மண்ணில. மேல கொடை மாதிரி ஃபுல்லாவே ஒரு ரோ இன்னொரு ரோ வந்து இணைஞ்சு கூடான மாதிரி ஆகி கீழே சூரிய ஒளிய விடுறது இல்லை. ஆனா ஏசி மாதிரி இருக்குங்க அந்த இடம். நீங்க வந்து மூங்கில் இருக்கிற இடத்து, முள்ளு மூங்கி இருக்கிற இடத்துலயும் இந்த புளிய மரம் இருக்கிற இடத்துலயும் வெக்க அதிகமா இருக்குமாங்க. யாரும் மரத்தடியில போய் நீங்க கோடை காலத்துல உட்கார முடியாது. ஆனா இந்த முள்ளுலா மூங்கில் இருக்கிற இடத்துல இலை அமைப்பு அதிகமா இருக்கிறதுனால, இங்க நீராவி போக்கு அதிகமா நடக்கிறதுனால உள்ளுக்குள்ள குளிர்ச்சி அதிகமா இருக்குங்க. இதுலயே வச்சு நான் என்ன பண்ண, வந்த அதிகாரிகள், பயிற்சிக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் சும்மா சருகு மேலேயே உட்காத்தி வச்சு ஏதாவது கொடுப்போம், எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, இதுவே நல்லா இருக்கு அப்படின்னா அப்படியே அவங்க உட்காந்துக்குவாங்க. அதுல ஏதாவது பூராங்கன்னா ஏதாவது பூச்சி ஈச்சி இருக்குங்கன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுலயே உட்காந்துருவாங்க. நான் நின்றுகிட்டு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான், அவங்க எல்லாத்தையும் சருகுலயே உட்காந்துருவாங்க, அந்த சருகு மேலேயே உட்காந்துருவாங்க. மேலையும் நம்ம ஒண்ணும் இது பண்றது இல்லை, நல்லா ஏசி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சி தரையை உருவாக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி மூங்கில்ல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து, முதல் அது எந்த நிலமா இருந்தாலும் சரி, மாநாடு நிலமா இருந்தாலும் சரி, தோட்டக்காலா இருந்தாலும் சரி, புஞ்ச நிலமா இருந்தாலும் சரி,
மூங்கிலையும் ட்ரென்ச் கட்டிங் பண்ணி வாய்க்கால் மாதிரி வாழைப்பழம் வச்சிடலாங்க. மூங்கில் வந்து 2-3 வருஷத்துக்கு அங்கிருந்து குறுத்து வர மூங்கில் அப்புறம் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய தூரம், அதுக்கு எவ்வளவு தண்ணி நின்னாலும் நல்லா வளர்ற மூங்கில் தான், வேற எந்த பயிரும் அந்த இடத்துல வராது. அதே மாதிரி தொழிற்சாலையுடைய கழிவு நீர் இருக்கு பாருங்க, அதுல நிறைய பொல்யூஷன் இருக்கும், ஆனா அதையும் தாங்கி மூங்கில் வளருங்க. ஒரு இடத்துல இந்த மூங்கில் நட்டிருந்தாங்க, இந்த சக்கரால தண்ணி வெளியில அனுப்பிச்சிருப்பாங்க, அது கெமிக்கல் போட்டு பண்ணி வந்து அப்படியே நின்ன இடம், அதுல ட்ரென்ச் கட்டிங் பண்ணி மூங்கில் போட்டிருந்தாங்க. இந்த கோட்டை சுகர்னு நினைக்கிறேன், அந்த காட்டூர்னு நினைக்கிறேன், பிரமாதமா அந்த மூங்கில் தூர் நல்லா இருந்துச்சுங்க, வேற எதுவுமே அந்த இடத்துல வரல அது. அதனால மூங்கில் வந்து ஓரளவு எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய, தண்ணியை தாங்கும், களிமண்ணை களிப்பகுதியில வேற எதுவும் வராது, மூங்கில் நல்லா வளரும். அதே மாதிரி அதான் ஆரம்பத்துல 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்குதான் இந்த ட்ரென்ச் கட்டிங் எல்லாம் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரெஞ்சே போனாலும் மூங்கில் வந்து அப்புறம் அழிக்க முடியாதுங்க, அதை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நல்லா வந்துருங்க. எத்தனையாவது ஆண்டுல மகசூல் கொடுக்குது? எத்தனாவது வயதில் மகசூலை பொறுத்த வரைக்குங்க, ஒரு மூங்கில் தூருங்கிறது முதல்ல வந்து நம்ம ஒரு சுண்டு வர பெருசு அதை விட சின்னதா இருக்கக்கூடிய செடி தான் நடுவோங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல கட்டை வர்ற மொத்தத்துக்கு உச்சி வருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் மொத்தத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு புடி அளவுக்கு வருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ள வந்துடும். 3வது வருஷத்துல இருந்து நீங்க நல்ல பராமரிப்பு இருந்துச்சுன்னா 3வது வருஷமே பெரிய மூங்கி வந்துடும். அப்படி சின்ன சைஸ்ல இருந்து சைஸ் மாறி மாறி பெரிய மூங்கி வந்துருங்க. 3வது வருஷத்துல இருந்து அந்த மாதிரி வரும்போது ஒரு தூர்ல 7ல இருந்து 8 மூங்கில்கள் வந்து 3வது வருடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூங்கில்ல இருந்து 2 அல்லது 3 சூட்ஸ் வருங்க. அந்த மாதிரி பார்க்க போனா 20ல இருந்து 25 30 மூங்கில் வரைக்கும் ஒரு தூர்ல 4வது 5வது வருஷத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம அவ்வளவுலாம் வேணாம். நீங்க வந்து ஒரு மூங்கிலுங்கிறது 3 வருஷத்துல முதிர்ந்து 100 வருஷம் உழைக்கக்கூடிய ஒரு பொருள் மூங்கிலுங்க. மரம் மூங்கில் வந்து புல் வகையை சார்ந்ததா இருந்தாலும் மரம் போல நம்ம பாவிக்கிறோம், மரம் போல வளரக்கூடியது. மூங்கில் புல் வகை இனத்தை சேர்ந்தது, ஆனா மரம் மாதிரி வளரக்கூடியது. ஆனா அது வந்து மரம்லாம் வந்து 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷத்துல வைரம் வருங்க. இது வந்து 3 வருஷத்துல முதிர்ந்து 100 வருஷம் உழைக்கும். எங்க பழைய தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா இந்த ஓடு போட்ட வீடு வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் அந்த காலத்துல. அந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மூங்கில் தான் தச்சிருப்பாங்க. மூங்கில் தச்சு அது மேல அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மூங்கிலை வெட்டி வீட்டுல போறதுக்கு முன்னாடி குளம் குட்டை எல்லாம் கோடை காலத்துல ஆத்துல இருக்க மடுவுல கொண்டு போய் மூங்கிய ஊற போட்டுருவாங்க. இந்த ஊற போடுறதுனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா, மூங்கில்ல இருக்கக்கூடிய மாவு பொருள் ஸ்டார்ஜ் ஃபைபரா மாறணும். நார்பொருளா மாறிடுச்சுன்னா இது 3 வருஷத்துல முடிஞ்சு போயிடும், வளர்ந்துரும். அந்த மாதிரி நார்பொருளா மாறிடுச்சுன்னா அதுல பூச்சி அடிக்காது. ஸ்டார்ஜ் இருந்துச்சுன்னா வண்டு தொலைக்கும். இளம் மூங்கில நீங்க வீட்டுல மேல போட்டு போட்டீங்கன்னா தொலைச்சு ஓட்ட போட்டு மண் அப்படியே பவுடரா கொட்டும். நீங்க அந்த மாதிரி முதிர்ந்த மூங்கிலையும் எங்கேயாவது மாவு பொருள் இருந்து ஓட்ட விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக தான், அந்த மாவு பொருள் கரையிறதுக்காக தான் ஏரியிலையும் குளத்துலையும் ஆத்துலையும் கொண்டு போய் ஊற போடுறதுக்கு அந்த மூங்கிய. இன்னைக்கு வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு பல யுக்திகள் வந்துருச்சு. காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல போடலாம், கெமிக்கல் சொல்யூஷன்ல போடலாம், போட்டு அதை வந்து நம்ம பயன்பட அளவுக்கெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல இயற்கையா என்ன பண்ணாங்கன்னா, 3 வருஷம் முதிர்ந்த மூங்கில வெட்டி இந்த மாதிரி கொலை போட்டு அதுல எங்காவது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ச் இருந்தாலும் அதுக்கு தண்ணியில மக்கி அது வீணா போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து வீட்டுல வேலை பார்த்துட்டாங்கன்னா 100 வருஷம் ஆனாலும் அந்த மூங்கில் கெடாதுங்க, அது உழைக்கும். அந்த மாதிரி ஓட மாத்துவாங்க, ஆனா மூங்கில் மாத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது உறுதியா இருக்கக்கூடிய பொருளா இருக்கும். அது இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, மூங்கி வெட்டுறவனுவன் பிஞ்சு மூங்கி நடுத்தர மூங்கி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் வெட்டிட்டு போயிடுறான். மூங்கில வந்து நம்ம வெட்டணும்னா எப்படி வெட்டணும்னா, 3வது வருஷத்துல பெரிய மூங்கி வருது, அந்த மூங்கிய 5வது வருஷம் வெட்டணுங்க. 3 4 5 அப்புறம் மறு வருஷம் வர்ற மூங்கிய 6வது வருஷம் வெட்டணும். 3 வருஷம். ஆனா 3 வருஷத்துல இருந்து 6 வருஷம் வரைக்கும் நீங்க மூங்கி வெட்டாம தான் வச்சிருக்கணும். ஏன்னா இந்த மூங்கி 3 வருஷம் ஆனாதானே வெட்டலாம்.
அந்த குத்து 6 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல மூங்கி, பெரிய மூங்கி வந்து 3வது வருஷம் வந்தது, 4வது வருஷம் வந்தது, 5வது வருஷம் வந்ததும் 6வது வருஷம் இருக்கும். ஆனா 6வது வருஷம் வெட்டுறது 3வது வருஷம் வந்த மூங்கியை தான் வெட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அடையாளம் போடணும். இப்போ 3வது வருஷம் பெரிய மூங்கி வந்துச்சுன்னா சேப்பு பெயிண்டால அடையாளம் போடணும். 4வது வருஷம் பெரிய மூங்கி வந்துச்சுன்னா அது மஞ்சள் பெயிண்டால அடையாளம் போடணும். அதே மாதிரி 5வது வரக்கூடிய பெரிய மூங்கிக்கு ஒரு ஊதா கலர்ல அடையாளம் போடணும். 6வது வருஷம் நீங்க மூங்கி வெட்டும் போது சிவப்பு கலர்ல போட்டா 3வது வருஷத்து வந்த மூங்கியை தான் வெட்டணுங்க. அப்பதான் அது 3 வருஷம் முதிர்ச்சி அடைஞ்சதா இருக்கும். நமக்கும் அடையாளம் தெரியும், வெட்டலாம். அந்த வருஷம் வர்ற புது குருத்துக்கு இந்த சேப்பு கலரை எடுத்து எந்த மரத்தை வெட்டணும் அதோட கலர் எடுத்து போட்டுறணும். அந்த குருத்து வந்து வளரும் போது அதுல அந்த சேப்பு கூட போடணும். அது வெட்டிடுறாமா புதுசா வரதுக்கு அது போடணும். மறு வருஷம் வெட்டும் அந்த மஞ்சள் கலர் அந்த மூங்கியை வெட்டுவோம். வெட்டுன்றா அந்த வருஷம் வர்ற புது குருத்து வரும்போது மேல அடையாளம் போடுறது மஞ்சள் கலர்ல போடணும். இது ரொட்டீனா வந்துட்டு இருக்கும். இந்த 3 கலரும் ரொட்டீரும். பயன்பாட்டுக்கு தக்க மூங்கில் தேவையோ எது தேவையோ அதை வெட்டு அதை அறுவடை பண்ணிக்கலாம். இல்ல கமர்ஷியலா நீங்க வெட்டுறதுனாலும் 3 வருஷம் கழிச்சு வெட்டி விற்கலாம். நீங்க கமர்ஷியலா நீங்க பூராமே வெட்டி விற்கணும்னாலும் வெட்டி வித்துக்கலாம். இல்லைன்னா அது வெட்டு போற பொருள் இல்ல. அப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். நம்ம நீங்க சொன்ன மாதிரி பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். அதை அந்த மூங்கில்ல வந்து நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மூங்கில் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த அந்த உரம் வைக்கிறது பராமரிக்கிறது எல்லாம் 3 வருஷத்துக்கு நீங்க நல்லா பராமரிச்சிட்டீங்கன்னா போதும். மறுபடியும் அந்த சருகு கொட்டி கொட்டி பயிராயிடும். தண்ணி வசதி இருந்தால் கோடையில ஒரு சில தண்ணி கொடுக்கலாங்க 4 வருஷத்துக்கு அப்புறம். இல்லைன்னா தேவையே இல்லைங்க, அது பாட்டுக்கு வரும். அதுவும் இந்த மூங்கி இருக்குல்ல, இந்த வல்காரிஸ் கிரீன் சொல்றது ரொம்ப சிறப்பா வறட்சியை தாங்கி நல்லா வருங்க. கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மணல்கள், வறண்ட பகுதிகள், அதே மாதிரி நீர் தங்கி நிற்கக்கூடிய இடங்கள், நமக்கு தேவையில்லாத தரிசு நிலங்கள், இதுல எல்லாம் நட்டு வளர்க்கறதுக்கு நல்ல ரகம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த மூங்கிலினுடைய பலத்தை 100% நம்ம பயன்படுத்தணும். அந்த சருகுல நான் சொன்ன மாதிரி மண்புழு உரம் தயார் பண்றது, அந்த சருகுல இருந்து உணவு காளான் தயார் பண்றது, அந்த சருகை எருவா மாத்துறது, இல்லைன்னா மல்ச்சிங் மூடாக்குக்கு பயன்படுத்துறது. அதே மாதிரி அந்த மூங்கில் குருத்துகளை உணவா இப்ப நமக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு குத்துல இருந்து 5 மூங்கி வந்தா போதும், 6 மூங்கி இருந்தா போதும்னா 6 குருத்தை மரத்துக்கு விட்டுட்டு பாக்கி குருத்தை, அதாவது 1 கிலோ குருத்து 1000 1200 ரூபாங்கும் போது மூங்கில விட குருத்து விலை கூடங்க. நீங்க மூங்கியா வெட்டி வித்தீங்கன்னா 50-100 தான் விற்கலாம். ஆனா ஒரு குருத்து 350 கிராம் 400 கிராம் 500 கிராம் இருந்தாக்க அதனுடைய விலை என்னாச்சுங்க 500 ரூபா ஆச்சு. 500 கிராம் 100 ரூபாய் ஆயிடுச்சு, 400 கிராம் தான் 400 ரூபாய் ஆயிடுச்சு, 300 கிராம் தான் 300 ரூபாய் ஆச்சுங்க. அப்ப ஒரு மூங்கி 50-100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஒரு குருத்தோட விலை என்ன இருக்கு பாருங்க. இப்ப இந்த தேங்காயில பாத்தீங்கன்னா உள்ள தேங்காய் பூன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக என்ன பண்றானுனாக்க தேங்காய் 10 ரூபா தான் விற்குது, 8 ரூபா தான் விற்குது. அது 3 இலை வந்தோடனே வெட்டி கொண்டுகிட்டு போய் வச்சுக்கிட்டு 80 ரூபாங்கிறான், 70 ரூபாங்கிறான். அந்த ரோட்டிலாம் வச்சுட்டு விற்கிறான் பாருங்க. நீங்க தென்னம்புள்ள கூட 50 ரூபாய்க்கு வாங்கி போலாம் இருக்கு, நாட்டு தென்னம்புள்ள. அவன் விற்கிற அந்த அந்த தேங்காய் பூ 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி இளநீரும் அப்படிதானே இல்லையா? ஆமா 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 ஆமா. இளநீரும் 30-40 ரூபா விற்குது, தேங்காய் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்குது, இளநீர் 30 ரூபா 40 ரூபா விற்குது. நீங்க சொல்றது சரியான விலைதான், சரியானதுதான். அதே மாதிரி இந்த மூங்கில் குருத்து வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட்ல நல்லா போயிட்டு இருக்குங்க. அது மாதிரி நம்ம பொருள்களை மாத்தணும். அது வந்து அந்த மதிப்பு கூட்டி விற்கிற பொருள்கள் கைவினை பொருளாகவும் இந்த மாதிரி குருத்துல உணவு பொருள் தயார் பண்றது, அது மாதிரி இந்த சருகுல இருந்து மண்புழு உரம் தயார் பண்றது, காளான் வளர்க்கறது, எரு தயார் பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணணும். அதை பண்ணாம நம்ம வந்து மூங்கில் பொருள் உபயோகம் கம்மியா இருந்தாலும் மூங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களுடைய விலை வந்து பல மடங்கா இருக்கிறதுல விவசாயிகள் அதுல கவனம் செலுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இதுக்கு அரசு துறைகள், அரசாங்கம் இதெல்லாம் முன்னோடியா இருந்து
அவங்க வந்து இந்த திட்டத்தை நான் இதுல ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாங்க. நான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த விவசாயிகள்கிட்ட இதை போய் இப்ப நினைச்சா ஏன்டா அது அந்த அளவுக்கு பூத்துறோம்னு சொல்ற நம்ம போய் முயற்சி எடுத்துக்கிட்டு கூட நினைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டா இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே கவர்மெண்ட் போகலைங்க, அரசாங்கம் போகலைங்க. இந்த இது எப்படி மூங்கிய மார்க்கெட் பண்றது, இந்த மூங்கில இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் இவரு இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு, மண்போடு தயார் பண்ணியிருக்காரு, காளான் வளர்த்து எல்லாமே மீடியாவில் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. ஃபீல்டை வந்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் சாதாரணமா இல்லைங்க, நானா சொல்லலை. இதுக்கு வந்து நிபுணர்களே வந்து அவங்க என் இடத்துல இருந்து எல்லாம் பண்ணி செஞ்சு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி அதாவது இந்த காளான் வளர்த்து இந்தியாவிலேயே மூங்கில் சருகளை இந்த இந்த ஆயிஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய சிப்பிக்காரான வளர்த்து மகசூல் எடுத்ததே நான் ஒரு ஆள் தாங்க இந்தியாவிலேயே. அந்த மாதிரி செஞ்சோம், மறுபடியும் அதை ஃபாலோ பண்ற ஆள் இல்லைங்க, யாரும் அதை எடுத்து செய்யல. அத வந்து ஆராய்ச்சி நிலையங்களோ ஆராய்ச்சியாளர்களோ அரசாங்கமோ டிபார்ட்மெண்ட்டோ அதை அடுத்த ஸ்டெப்புக்கே கொண்டுட்டு போல. அது மாதிரி எல்லாம் பண்ணணும். இது யாரும் அரசு அடுத்தவங்க செய்யணும்னா விவசாயி தனக்கு வருமானம் வேணும்னா தானே செய்யலாம், இதை செஞ்சு மேம்படுத்தலாம், கொண்டுட்டு போகலாம், சம்பாதிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல பயிர். நம்ம எதையும் தேடி போக வேண்டியதில்லை. ஒரு மூங்கில் நட்டு வச்சுட்டோம்னா சருகு கொட்டுது, அது மண்போடு உரம் மாத்திக்கலாம். அதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, நான் குடியிலே காளானுக்கு தனி குடியிலே அமைக்கல, அந்த மரத்து அடியிலேயே அதை வளர்த்தேன். நான் செஞ்ச ஒரே வேலை அந்த அந்த காளான் பெட்டு போட்டிருக்க இடத்த சுத்தி சணல் சாக்கு கட்டிக்கிட்டது மட்டும்தான். அதுக்கு தண்ணி தெளிக்கிறது தான். மற்றபடி அது போட்டு காளானு உற்பத்தி ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களையும் அதுல இருந்து என்னென்ன பை ப்ராடக்ட் கொண்டு வரலாங்கிறதையும் நம்ம அதை பண்ணணும்னா நமக்கு அதிகப்படியான வருவாயை அதெல்லாம் இப்ப நான் சொன்ன கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருங்க. அது மாதிரி மூங்கில் பொருள்களுக்கும் உலக அளவுல நல்ல மரியாதைங்க. நான் தான் சொன்ன உதாரணத்துக்கு 1000 ரூபாய் மூங்கிய வச்சு 50,000 ரூபாய் பொருள் செஞ்சு அனுப்ப முடியும். அப்பனா எத்தனை மடங்கு அது வந்து நமக்கு வந்து லாபம்னு பாத்துங்க. நீங்க சொல்ற இந்த பயன்பாடு இந்திய அளவுல இருக்குதா? இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புற நல்ல விலை கிடைக்குது, இந்திய அளவுல அதோட டிமாண்ட் எப்படி இருக்கு? இந்தியாவிலேயும் மக்கள் வந்து இப்ப எல்லாம் நல்ல மக்கள்கிட்டையும் விழிப்புணர்வும் அந்த ஆர்வமும் இயற்கையோட ஒத்து போகணுங்கிற மனப்பான்மை இப்ப நிறைய பேருக்கு வந்துருச்சுங்க. அதுக்கு முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண எங்க தஞ்சாவூர் டவுனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக்கரின்னு வச்சா ஒருத்தன் போக மாட்டான். இந்த கீழவாசல்ல ரொட்டி கடைன்னு ஒண்ணு இருக்கும், அதுல மண்ணு போடுவான், அது போடுவான், இது போடுவான், அதை போய் வாங்குவான். இந்த பேக்கரின்னு வச்சுட்டு விலை கூடுதலா உள்ளதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, மூளைக்கு மூளை ஒரு வீதியிலேயே 6 பேக்கரி இருக்குது, என்ன 10 ஸ்வீட் ஸ்டால் இருக்குது. அப்படியெல்லாம் அது மாதிரி மக்கள் வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் விழிப்பா தான் இருக்கிறாங்க. நல்ல பொருள்களை உற்பத்தி பண்ணி கொடுத்தா மக்கள் வாங்க தயார். அதுல விவசாயிகளும் அந்த இப்ப எல்லாம் குழுக்கள் வந்துருச்சு, சுய குழுக்கள். இப்ப நான் கேரளாவில் சொன்னேன்ல, அங்க அந்த உறவுன்னு ஒரு தொண்டு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து சுய உதவி குழுக்கள் அமைச்சு அதுல மூங்கில் பொருள்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து உலகம் பூரா அனுப்பிச்சு நிறைய சாதிக்கிறேன். அது மாதிரி நம்மளும் பண்ணலாம். இங்க வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும், அது கொஞ்சம் தூண்டுதலும், அதுக்குள்ள ஏற்பாடுகளை நம்ம அரசாங்கமும் அரசு துறைகளும் வந்து அதை முன்னிருந்து செஞ்சாக்க மக்களும் ஏத்துக்குங்க, செய்வாங்க. அதுல பலன் இருக்குல்ல. அதனால இது வந்து தனிப்பட்ட விவசாயிக்கோ ஒரு சமுதாயத்துக்கோ மட்டும் இல்ல, இதனுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சி. 2வது இது அந்நிய செலாவணியை நிறைய ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பயிரா இருக்கிறதுனால, இந்த பொருள்கள் வெளிநாடுகளுக்கு நிறைய தேவை இருக்கிறதுனாலையும் நம்ம இந்திய பொருளாதாரத்துல சைனா மாதிரி முன்னிலையில வர்றதுக்கு இந்த மூங்கில் வந்து ஒரு முக்கியமான பயிருங்க. இது எல்லாத்த விட சுற்றுச்சூழலுக்கு உலகத்திலேயே மிக சிறப்பா செயல்படக்கூடியது மூங்கில் தான். மூங்கில் விவசாயிக்கு வித்து காசாக்கம்ல அப்படி இப்படி இருந்தாலும் மூங்கில் விவசாயி வந்து உலகத்துக்கு சுற்றுச்சூழலுக்கு முன்னோடியா இருந்து உதவக்கூடிய ஒரு நபர்னு நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடி காலங்கள்ல காட்டுவாசிகள் தான் அந்த மூங்கில் ஆடைகளை அணிகிறத நாம பார்த்திருக்கிறோம். ஆனா தற்காலத்துல
மூங்கில் அது saree அது வந்து செய்யறதுக்கு அப்ப ஆதிவாசிகள் வந்து மர உரி தரிச்ச காலம் அது ஒண்ணு. இது வந்து இப்ப நூல் இழைகள் அந்த மூங்கில்ல இருந்து எடுத்து துணி நெஞ்சு அந்த துணிகள் வந்து மற்ற பருத்தியை விட பாடி டெம்பரேச்சரை பருத்தி எதுக்கு போடுறோம்? பருத்தி துணி நம்ம வெப்ப காலங்கள்ல உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்காக போடுறோம். அதையும் விட சிறப்பானது இந்த மூங்கில் நூல் இழைகளிலிருந்து செய்யக்கூடிய பருத்தி நூல் ஆடைகள் ரொம்ப சிறப்பானதுங்க. நல்ல செய்தியை நீங்களும் எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க. இது தெரிஞ்ச சமாச்சாரம் நான் விட்டுட்டாத நீங்க எடுத்து கொடுத்து பேசிட்டீங்க. ரொம்ப சிறப்பானது. மக்கள் வாங்குறதுக்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஊக்குவிச்சு அதெல்லாம் கொண்டுட்டு போனோம், தயார் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் நல்ல நிறைய அது மூங்கில்ல இருந்து வருவாய் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூங்கில் பேப்பரு அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். நமக்கு ரூபாய் நோட்டெல்லாம் அதுல தான் 10,000 பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி மூங்கில் பேப்பருக்கு இன்னைக்கு நிறைய பயன்பாடு இருக்கு அதுக்கு. அதே மாதிரி மூங்கில் வந்து மூங்கில்லாம் நான் சொன்னேனே பிளைவுட் தயார் பண்றாங்க. மூங்கில் பாய், மூங்கில்ல நிறைய 1500க்கு மேற்பட்ட பொருள்கள் புழக்கத்தில் இருந்துச்சு. இன்னைக்கும் அதுக்கு மரியாதை இருக்குதுங்க. நீ சாதாரணமா மூங்கில் கோலுக்கு மதிப்பு கூட தான், விலை கூட தான். நீங்க மற்ற பிளாஸ்டிக், அலுமினியம், எவர் சில்வரோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூங்கில் பொருள்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது, விலையும் கூட தான் இருக்கு. அது ஒன்றும் குறையல. அது திரும்பவும் புழக்கத்துல நம்ம நிறைய கொண்டுட்டு வரணும். வெளிநாடுகள்ல அதுக்கு நல்ல உரிய மதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குங்க. தேவை அதிகமா இருக்குது. வறட்சி பகுதிகளில் வல்காரிஸ் வெரைட்டி வந்து நல்லா போகும், நல்லபடியாக மகசூல் கொடுக்கும், விளையும், வறட்சியை தாங்கி வளரும் அப்படிங்கிற கருத்து சொன்னீங்க. இது தவிர வறட்சி பகுதியில் செய்ய வேண்டிய தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டா, நீங்க வந்து நல்ல குழி 3க்கு 3 குழி போடணும். அந்த குழி நிறைய பயோமாஸ் போடணும். பயோமாஸ் மூங்கில நட்டுட்டு 2 வருஷத்துக்கு நம்ம சொட்டீரோ வேற ஏதோ பண்ணி கோடை காலில் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிட்டோம்னா அப்புறம் அது இந்த முள்ளுலா மூங்கிலுக்கு வயசு கணக்கே கிடையாதுங்க. முள்ளு மூங்கில்லாம் 50 வருஷம் 60 வருஷத்துல பூத்து அழிஞ்சு போவோம். இந்த முள்ளுலா மூங்கில் 100-200 வருஷம் கூட தொடர்ந்து உயிர் வாழக்கூடியது இது. ஏன்னா இது பூக்காது, காய்க்காது, இது அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பல தலைமுறைகளுக்கு பயன்படக்கூடியது. அதனால இதுல ஆரம்பத்துல இதுல கொஞ்சம் கவனம் பண்ணிட்டோம்னா பல தலைமுறைகள் நினைச்சு நிக்க ஒரு பயிருங்க. இது வறட்சி பகுதியில இந்த பெர்குலேஷன் பாண்டு, இந்த ட்ரென்ச் கட்டிங், அப்புறம் இந்த காண்டூர் பண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சரிவு குறுக்கா போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி அதை வறட்சி ஆரம்ப காலத்துல பயிர் வளர்றதுக்கு உதவி பண்ணிட்டோம்னா இந்த ரைசோம்லாம் ஓரளவு வளர்ந்துருச்சுன்னா இயற்கையாகவே அது தாங்கும். இன்னொரு இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அந்த இலைகள் அதிகப்படியான இலைகள் பூமியில உதிர்ந்து பண்ணிக்கிறதுனால, மூடாக்கு பண்ணிக்கிறதுனால வறட்சி இன்னும் நல்லா தாங்கி அங்கக கார்பன் பூமியில சேர்த்து நல்லாவே வைக்கக்கூடிய திறன் இந்த பயிருக்கு உண்டுங்க. வறட்சி பகுதியிலையும் ஆரம்பத்துல கொஞ்சம் நம்ம சில பராமரிப்பு பண்ணிட்டோம்னா நல்லா வளரும். காத்து தடுப்பா பயன்படுத்தலாங்க. காத்து தடுப்பா நீங்க பயன்படுத்தும் போது பழமரங்கள், இன்னும் காய்கறி பயிர்கள் இதுக்கெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். பிஞ்சு பூ காயெல்லாம் உதிராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மண் அரிமானத்தை தடுக்கும். தண்ணியில கரைஞ்சிட்டு போல. ஏன்னா இது பயிர்கள் வந்து மலமாறி பின்னி மண் அரிமானத்தை தடுக்க முடியுது. அதான் அவரு ஏற்காட்டுல காஃபி எஸ்டேட்ல பெரிய எஸ்டேட்ல கொண்டுட்டு போய் 4 பக்கமும் மூங்கிய நட்டு இருந்தாருங்க. இப்ப சமயமா என்னட்டு ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாரு என்கிட்ட. நல்லா அந்த எஸ்டேட் ஓனரே சொன்னாராம், ரொம்ப பிரமாதமா இருக்குங்க, நீங்க மூங்கில் நட்டு கொடுத்து நீங்க மட்டும் போயிட்டீங்க, நீங்க வந்து பார்க்கவே இல்லை, ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு அவரு. சரி, இந்த வறட்சிக்கு ஏற்ற ரகம் சொல்லி வல்காரிஸ் ரகம் சொன்னீங்க. இத போல மற்ற பகுதிகளுக்கு நல்ல வளமான பகுதிகளுக்கு ஏற்ற ரகம் என்ன? வளமான பகுதியிலையும் இந்த ரகம் நல்லா, இது தமிழ்நாட்டுக்கு உகந்த ரகம். பல ரகங்கள் இங்க போட்டு பார்த்தாங்க விவசாயிகள், சிறப்பா வளர்ந்தது. அதுல பரிச்சார்த்தமா மிக சிறப்பா வளர்ந்தது வல்காரிஸ் கிரீன் தான். அதுல ஒண்ணும் ஆட்சேபனையே கிடையாது. தண்ணிய தாங்கும், வறட்சியா தாங்கும், இது மணல் பகுதியிலையும் வளரும்,
ஆனா என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி மழை காலங்கள்ல 3க்கு 3 குழி போட்டு முறையா வளர்த்து அந்த ரைசோம் ஓரளவு வளர விட்டு வளர்த்துட்டோம்னா, மூங்கில் ஓரளவு வளர்ந்துருச்சுன்னா நிரந்தரமாவே நூத்துக்கணக்கான வருடங்கள் 100 வருஷமோ 200 வருஷமோ நிலைச்சு நிக்கக்கூடிய ஒரு பயிர். இதுல என்ன சிறப்புன்னா, வறட்சியில வந்து இலையெல்லாம் ஊத்துறோம், வெறும் தண்டு மட்டும் இருக்கும். மழை பெய்யறப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பட்டு போடுறது மாதிரியா இருக்கும் மூங்கி, திடீர்னு துளுத்து தளிர்த்து காடு மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு மாறக்கூடியது இந்த வறட்சியை தாங்கி நின்று வளரக்கூடியது இந்த வல்காரிஸ் கிரீன். சரி, அப்புறம் இந்த ஆக்சிஜன் பார்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சிஜன் பார்க் தொடர்பான தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். மூங்கில அடிச்சுக்கிறதுக்கு பயிரே கிடையாது, வேற ஆக்சிஜன் அதிகமா கொடுக்கக்கூடிய எந்த பயிரும் கிடையாது. மூங்கிலுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மற்ற மரம் மாதிரி கிடையாது, அது ஒரு பெரிய புதர். இருக்கிறதுலயே அதிக இலை அமைப்புடையது. 10வது புதரா போய் ஏகப்பட்ட இலை அமைப்பை உருவாக்கி ஏகப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஏகப்பட்ட ஆக்சிஜனை வெளியிட்டு, ஒண்ணு வேணாம், வீட்டுக்கு 2 மூங்கில் புதர் வளர்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க காரு, உங்க வாகனங்கள், நீங்க வெளியிடக்கூடிய அத்தனை பொல்யூஷனையும் அது தடுத்துரும், ஈக்குவலை பண்ணிடும். பொல்யூஷனுக்கு ஒரு ரெமடி இது வந்து இந்த மூங்கில் பயிர். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது, யாரும் அதை மறுக்கவும் முடியாது. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. மூங்கில் அரிசி அது தொடர்பான தகவல். மூங்கில் அரிசி வந்து அதாவது நாட்டு இந்த முள் மூங்கில் அரிசி கிடைக்குதுங்க. அந்த மூங்கில் அரிசி வந்து இந்த ஃபைபர் நார் பொருள் அதிகமா உள்ளது, அது மருத்துவ குணமும் அதிகமா உள்ளது. இன்னும் சொல்லணும்னா நீரிழிவு வியாதிக்கு, அதாவது சக்கரை வியாதிக்கு ஒரு நல்ல உணவு பொருள் அது. மற்ற சிறுதானியங்கள் மற்ற எல்லாத்த விட மூங்கில் அரிசி ரொம்ப உயர்வானது இந்த வியாதிக்கு. ஃபைபர் அதிகமா இருந்தாலே உங்களுக்கு வந்து அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், ரத்தத்துல கலக்கக்கூடிய சர்க்கரை, ரத்தத்துல கலக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையுமே அது வந்து கட்டுப்படுத்திடுங்க. அதனால பிரஷர் வர்றதுக்கோ சுகர் வர்றதுக்கோ அதே மாதிரி மலச்சிக்கல் வர்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. சிக்கல் தான் அனைத்துக்கும் மூல காரணம். மலச்சிக்கலே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். அதெல்லாம் ரிமூவ் பண்றது இந்த ஃபைபர் நிறைஞ்ச இந்த மூங்கில் அரிசி. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இது காலங்காலமா இது பயன்படுத்தப்பட்டு வருது. இப்ப நடு காலத்துல சக்கரை வியாதி பெருகி போன காலத்துல, இந்த பிரஷர்லாம் அதிகமா போன காலத்துல, இந்த கெட்ட கொழுப்புங்கிறது அதிகமா உடம்புல சேர்ந்த காலத்துல எல்லாம் இந்த மூங்கில் அரிசிக்கு ஒரு நல்ல மருத்துவ குணமும் நல்ல உணவுப் பொருளாகவும் அது பயன்படக்கூடியது. சற்று விலை அதிகமா இருக்குது, அவ்வளவுதான் ஒழிய அதை குறைச்சாலே பயன்பட கூட அதிக பலன் கொடுக்கக்கூடியது மூங்கில் அரிசி. ஓகே, நன்றி நன்றி. இதுவரை நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க மடை திறந்த வெள்ளம் போல அந்த தகவல்கள் சுரங்கமாக இருந்தது உங்க கருத்துக்கள். எதிர்கேள்வி கேட்கறதுக்கு கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளோவா, ரொம்ப ஃப்ளூவண்டா, ரொம்ப அதுல ஒரு மாஸ்டரா நீங்க தகவல்கள் வழங்கினீங்க. உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. ஃபாலோ அப் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னீங்க. ஃபாலோ அப் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது அரசு வந்து பல திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த உடனேயே ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது யாரோட குறைபாடுன்னு தெரியல, ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்க. வேளாண்மை வந்து மற்ற இயந்திரம் மாதிரிப்பட்ட ஒரு தொழில் கிடையாது. வேளாண்மை விவசாயி அது வந்து தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு தக்க நீர் ஆதாரங்களை பொறுத்து பருவ காலங்களை பொறுத்து அமைவதுதான் விவசாயம். அது வந்து நாம இன்னும் இவ்வளவு இத்தனை உரம் போட்டா இத்தனை கூட அரிசி கிடைக்குங்கிற கணக்கெல்லாம் அதுக்கு எடுபடாது. ஆனால் அரசு, அதாவது அரசு இயந்திரங்கள்ல இலக்கு தான் நிர்ணயிக்கப்படுகின்றதே ஒழிய அதுலதான் நிறைய குறைபாடுகள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். இலக்கு மனதளவுலதான் இருக்கணுமே ஒழிய பிசிக்கலா அது இருக்கக்கூடாது. பிசிக்கலா இருந்ததுன்னா ஃபார்மருக்கு தேவைப்பட்ட இடங்கள்ல, இப்ப திருநெல்வேலியில கொண்டு மூங்கில ஒரு 2000 ஹெக்டேர் டார்கெட் கொடுத்து என்ன பயன்? அது எந்த இடத்துல வருமோ, எந்த இடத்துல வாய்ப்பு இருக்குதோ அங்க விவசாயிகளோட விருப்பம் அதெல்லாம் வச்சுதான் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும். சோ அந்த எண்ணம் துறைகள்ல இல்லை, அரசு துறைகள்ல அது ஒரு குறைபாடாக பார்க்கிறேன். மேலும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு அந்த திட்டம் இருக்குன்னா 5 ஆண்டுகள் முடிஞ்சதோட போச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா டான்மா திட்டம் வந்தது, அருமையான திட்டம். வந்த பிறகு நிறைய குழுக்கள் எல்லாம்
உருவாக்கணும். அந்த குழுக்களை ஃபாலோ பண்றதுக்கு துறையில அதுக்கு பிறகு அதிகாரிகளோ அல்லது திட்டங்களோ கிடையாது. சோ இந்த மாதிரி குறைகள் களையப்பட வேண்டும். இது களைந்தால்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் முழு பயனை அடையும் என்பதை தான் நானும் கருதுகிறேன். சோ இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் நல்ல கருத்து தெரிவித்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. திரு பாலு அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.